படித்ததெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு பட்டிமன்றத்தில் கேட்டது. அதாவது அவங்க ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கிறப்போ அவங்க டீச்சர் ஒருத்தவங்க பண்ணினது அவங்க மனசை ரொம்ப பாதிச்சு தான். எப்படின்னா, அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி, அவங்களுக்கு ஆக்சுவலி அன்றைக்கி டீச்சர் வரல. அப்போது அவன் பக்கத்தில் இருந்த பொண்ணு போயிட்டு ஒரு மேக்ஸ் டீச்சரை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்க மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சுட்டே இருங்க, இப்போது நெக்ஸ்ட்டு அவர் அவங்களுக்கு பிடி பீரியட், நீங்கள் பிடிக்கு போகக்கூடாது, உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, நீ எல்லாரும் பாவம் சம்மெல்லாம் போட்டு போட்டு கணக்குனாலே தெரியும் இல்லையா, சம்மெல்லாம் போட்டு போட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் அவர் டெஸ்ட் வரப்போகுதுன்னா எப்படி படிப்போம் இல்லைங்களா, அந்த கேர்ள்ஸு அப்படியே விழுந்து 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 எல்லாம் படிச்சுட்ருக்குதுங்க. எல்லாம் எழுதி எழுதி போட்டு போட்டு பார்த்துட்ருக்காங்களாம். அப்போது நெக்ஸ்ட் அவர் பிடி, அவங்களுக்கு என்ன தோணுச்சோ என்னமோ எல்லாம் போங்க விளையாட அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அந்த புக்கை அப்படியே டொப்புன்னு மூடிட்டு படித்ததெல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டாங்க. அப்போது எல்லாரும் போயிட்டாங்க. அவங்கள மட்டும் அந்த டீச்சர் உட்கார வச்சு டெஸ்ட் வச்சுருக்காங்க. அப்போது அவங்களுக்கு அழாத குறை தான். எழுதிட்டாங்க. எழுதிட்டு போகிறப்ப கேட்குறாங்க, மிஸ் மிஸ் நான் ஒன்று கேட்கட்டா கேட்டிருக்காங்க. உடனே அந்த மிஸ்ஸும் என்ன சொல்லு அப்படி சொல்லியிருக்காங்க. இல்லை, எல்லாரையும் வெளியே விட்டீங்கல்ல, என்ன மட்டும் ஏன் மிஸ் விடலை அப்படி கேட்டிருக்காங்க. உடனே அந்த மிஸ் சொல்லியிருக்காங்க, உன்னையும் நான் விட்டிருப்பேன், ஆனால் நீ சொன்னது என் காதில் விழுந்தது, படித்ததெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நீ சொன்னியே, அது ஏன் காதில் விழுந்தது. படித்தது எப்பயுமே வேஸ்ட் ஆகாது. எதை வேணாலும் ஒருத்தன் உன்கிட்ட இருந்து திருடிக்கலாம், ஆனால் படிப்பு, உன்னோட அறிவு, உன்னோட திறமை, அதை யாருமே திருட முடியாது. அதை உனக்கு உணர்த்தத்தான் உன்னை மட்டும் உட்கார வச்சு டெஸ்ட் எழுத வச்சேன். இப்போ உனக்கு அந்த மனசு எதுவுமே எப்பயுமே எதை படித்தாலும் நம்ம கற்றது நம்ம கூட நிற்கும்னு உனக்கு எந்த வயசானாலும் இந்த பாடம் உனக்கு ஞாபகத்தில் வரும். அதனால தான் நான் அப்படி செஞ்சேன்.